السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله انتجبه لولايته واختصه بالرسالته وأكرمه بالنبوة وأمينا على غيبه ورحمة للعالمين. وصلى الله على محمد وآله وعليهم السلام. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாத்தின் ஓர் அங்கமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இப்புனிதமிகு பள்ளி வாயில் வீற்றிருக்கும் மூமின்களே, உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வா எனும் இறையச்சத்தை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். இமாம் அலி இப்னு ஹுசைன் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்வாவுடனான செயலை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: லா யகில்லு அமலுன் மஅத் தக்வா வ கைஃப யகில்லு மா யுதகப்பல். அதாவது தக்வாவோடு செய்யப்படக்கூடிய செயல்கள் அது குறைவாக இருப்பினும் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது, ஒரு செயலாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைவனினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அது சிறியதாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் தக்வாவோடு அவனுடைய அனைத்து செயல்களும் இடம்பெற வேண்டும். அதனையே இமாம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இங்கு தக்வா என்பது நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் இருக்க வேண்டும். இறைவனை அஞ்சி இறைவனுடைய திருப்பொருத்தம் அதில் இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து செயற்பட வேண்டும். அதுவே தக்வாவாக இருக்கின்றது. இறைவனுக்கு எது விருப்பமாக இருக்குமோ, இறைவனுடைய கோபத்தை எது தடுக்குமோ அந்த விடயங்களை நாம் செய்ய வேண்டும். இறைவனுடைய கோப பார்வையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டும் நாம் தூரமாக வேண்டும். அதுவே தக்வாவாக இருக்கின்றது. தக்வா என்பது ஒரு அரணாக இருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் காணப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள், சிறியதா செய்யக்கூடிய ஒரு சதக்கா, சிறியதா செய்யக்கூடிய ஒரு சலாம், அது தக்வாவோடு பிறருக்கு காண்பிப்பதற்காக வென்றி இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அமையமாக இருந்தால் அது இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமலாக இருக்கும் என்று இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே எம்முடைய அனைத்து செயல்களிலும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும். இறைவனுடைய அந்த விருப்பும் இறைவனுடைய அந்த திருப்பொருத்தமும் அதில் இருக்க வேண்டும் என்ற நீயத்தோடு பிறருக்கு காண்பிக்காமல் அது இறைவனுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் என்ற நீயத்தோடு நாம் செய்கின்ற பொழுது அது எமக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எந்நிலையிலும் தக்குவாவை பேணி வாழ்வதற்கு வல்ல நாயன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எம்முடைய இமாம்களில் நான்காமவராக இருக்கக்கூடியவர் தான் இமாம் அலி இப்னு ஹுசைன் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் பிறை 5 இமாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர் ஹிஜ்ரி 95ஆம் ஆண்டு ஷஹீதாகின்றார்கள். அல்லது அவருடைய ஷஹாதத்துவை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் முஹர்ரம் மாதம் பிறை 12 அல்லது பிறை 18 பிரபல்யமான கூற்றின் பிரகாரம் பிறை 25 ஷஹீதானதாக கூறப்படுகின்றது. சுமார் 56 வருடங்கள் இவ்வுலகிலே வாழ்ந்த இமாம் அவர்கள் பல இன்னல்களையும் துயரங்களையும் கண்ட ஒரு இமாமாக காணப்படுகின்றார்கள். அவருடைய இமாமத்துடைய அந்த 34 வருட ஆட்சி காலமும் உமைய ஆட்சியாளர்களின் கெடுபிடிகளில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒருவராக இமாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். எசீதுடைய ஆட்சி தொடக்கம் அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி வரும் வரை 6 ஆட்சியாளர்களை சந்தித்த ஒருவராக இமாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு 6 உமைய அரசர்களினால் அவர்களுடைய அநீதிக்குட்பட்ட ஒரு இமாமாகவும் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இமாம் அவர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அவருடைய இயற்பெயர் அலியாக இருக்கின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு
100 குழந்தைகள் பிறந்தாலும் என்னுடைய தந்தை இமாம் அலி அவர்கள் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக அனைவருக்கும் நான் அலி என்றே பெயர் சூட்டுவேன் என்று அவர் குறிப்பிட்டார்கள். அதன் பிரகாரம் தன்னுடைய மகனுக்கு அலி என்று அவர்கள் பெயர் சூட்டுகின்றார்கள். அந்த இமாம் அலி இப்னு ஹுசைன் அவர்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் சஜ்ஜாத் என்று நாம் அவரை அழைப்போம். அதற்கு காரணம் என்னவென்றால் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கான் அஸர் சுஜூத் ஃபி ஜமீஇ மவாதி சுஜூத் ஃபசும்மி அஸ்ஸஜ்ஜாத் லிஸாலிக். இமாம் அவர்கள் அதிகமாக சுஜூத் செய்யக்கூடியவராக காணப்பட்டார்கள். அவருடைய சுஜூதுடைய அந்த 7 உறுப்புகளிலும் சுஜூதுடைய அடையாளங்கள் காணப்பட்டது. இதன் காரணமாக அவருக்கு சஜ்ஜாத் என்று அதிகமாக சுஜூத் செய்யக்கூடியவர் என்று அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு என்று அவருடைய மகன் இமாம் முஹம்மது பின் அலி அல் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் இமாம் அவர்களுக்கு ஜெய்னுல் ஆபிதீன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. ஏன் அவருக்கு ஜெய்னுல் ஆபிதீன் என்று வருகின்றது பார்க்கின்ற பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஸினை அறிவிப்பு செய்கின்றார்கள். மறுமையிலே அனைத்து மக்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அழைப்பாளர் வந்து இவ்வாறு அழைப்பார், ஐன ஜெய்னுல் ஆபிதீன், இறை வணக்கம் செய்பவர்களில் மிகவும் அழகானவர் எங்கே என்று ஒரு அழைப்பு வரும். அனைவரும் இமாம் அலி இப்னு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பார்கள். அப்பொழுது இமாம் அவர்கள் அனைவரையும் தாண்டி முன் வரிசையில் வந்து நிற்பார்கள். அங்குதான் அவருக்கு ஜெய்னுல் ஆபிதீன் என்ற பெயர் மறுமையிலே அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெயர் என்று இமாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இவ்வாறு இமாம் அலி இப்னு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜாத், ஜெய்னுல் ஆபிதீன் என்று பல சிறப்பு பெயர்கள் காணப்படுகின்றது. இமாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நோக்கினால் நாம் 2 வகையாக இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையை பிரித்து நோக்கலாம். ஒன்று கர்பலாவுக்கு முன்னரான அவருடைய வாழ்க்கை, 2வது கர்பலாவுக்கு பின்னரான அவருடைய வாழ்க்கை. கர்பலாவுக்கு பின்னரான அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 5 விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது கர்பலாவிலே அவர் நோயுற்றிருந்த அந்த நிலைமையை பார்க்கலாம். இமாம் அவர்கள் கர்பலாவுடைய அந்த நிலையில் நோய்பட்ட ஒருவராக காணப்பட்டார்கள். இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இதனை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நான் தாசுவாவுடைய மாலை பொழுதிலும் ஆஷுராவுடைய நாளிலும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒருவனாக இருந்தேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாசுவாவுடைய அந்த மாலை பொழுதில் அவருடைய தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய தந்தை அவர்கள் தோழர்களுக்கு என்ன கூறுகின்றார் என்பதை கேட்பதற்காக அங்கு சென்றேன். அந்நிலையில் நான் நோயாளியாக காணப்பட்டேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் ஆஷுராவுடைய இரவில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்த அந்த நிலையிலும் இமாம் அவர்கள் நோயாளியாக இருந்ததாகவும் தனக்கு தன்னுடைய மாமி ஹஸரத் ஜைனப் அவர்கள் பணிவிடை செய்ததாகவும் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னி ஜாலிசுன் ஃபி தில்கல் அஷியா அல்லதி குத்தில அபி வ சபிஹத்திஹா வ அம்மதி ஜைனப் இந்தி தமருதனி என்று இமாம் அவர்கள் தன்னுடைய நிலையை மிக அழகிய முறையில் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்பலாவிலே நோயுற்றிருப்பது ஏன் என்று பார்க்கின்ற பொழுது நாம் பல ஹதீஸ்களை எடுத்து நோக்கலாம். ஹதீஸ்களில் கூறப்படுகின்றது, இந்த பூமி ஒரு இமாமின்றி ஒரு பொழுதும் இருக்காது என்று ஹதீஸில் எமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த பூமியிலே இறைவனுடைய ஹக் நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எந்த ஒரு அனைத்து நிலையிலும் ஒரு இமாம் இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எமக்கு ஹதீஸ்களில் கூறப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் 3வது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஷஹீதானதிலிருந்து இமாமத்துடைய அந்த பொறுப்பு இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகின்றது. அந்த பொறுப்பை சுமந்த ஒருவரை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இறைவன் அவரை நோயாளியாக வைத்திருந்தான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் ஒருவர் இந்த பூமியிலே எதற்காக அனைத்து நிலையிலும் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது என்னவென்றால் இறைவன் ஹலாலாக்கிய விடயத்தை ஹலாலாக மக்களுக்கு எடுத்து கூறி எது ஹராம் என்பதையும் அந்த மக்களுக்கு எடுத்து கூறி மக்களை இறைவனின்பால் அழைப்பதற்கு எந்நிலையிலும் ஒரு இமாம் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இமாம் அவர்கள் அந்த ஆஷுராவுடைய நாளில் நோயாளியாக இருந்தார்கள். நோயாளி எந்த அளவுக்கு என்றால் அவர் படுக்கை விட்டும் எழும்புவதற்கும் சக்தியற்ற ஒருவராக காணப்பட்டார். அவரை கொல்வதற்காக வேண்டி கூடாரத்துக்குள் வந்த எதிரிகள் பார்த்துவிட்டு இந்த நோயை இவரை கொலை செய்துவிடும், இவரை ஏன் நாம் கொல்ல வேண்டும் என்று அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று வரலாற்று கூறப்படுகின்றது. இவ்வாறு தன்னுடைய இமாமை பாதுகாப்பதற்காக வேண்டி இறைவன் அவரை நோயாளியாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
அடுத்ததாக இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆஷுரா புரட்சியிலே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் கர்பலாவுடைய அந்த முஹர்ரம் 10 ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எழுச்சி, அவர்களுடைய அந்த உயிர் தியாகம் எதற்காக இருந்தது? அதனுடைய செய்தியினை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையை, அவர் கர்பலாவுக்கு பின்னால் வாழ்ந்த அந்த 34 வருட வாழ்க்கையினை இதற்காக அவர் அர்ப்பணித்தார்கள். எங்கு சென்றாலும் கர்பலாவுடைய செய்தியினை அவர்கள் எட்டு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அவருடைய தோழர் ஒருவர் இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் ஏன் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கின்றீர்கள் என்று. அதற்கு இமாம் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு யூசுப் தான் இருந்தார். அந்த யூசுஃபும் அவரை விட்டு பிரிந்திருந்தார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை ஹஸ்ரத் யக்கூப் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வாறு அறிந்திருந்தும் அவர் அழுது அழுது கண்கள் பார்வையற்றொருவராக மாறியிருந்தார். ஆனால் என்னுடைய கண்களுக்கு முன்னால் நான் பல யூசுஃப்களை இழந்தேன், என்னுடைய தந்தையை இழந்தேன், என்னுடைய சகோதரர்களை இழந்தேன், என்னுடைய சாச்சாவை இழந்தேன், என்னுடைய தந்தையுடைய தோழர்களை இழந்தேன். இவ்வாறு நான் பல யூசுஃப்களை இழந்திருக்கின்றேன். அந்த வடு என்னுடைய உள்ளத்தில் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நான் அழுகின்றேன் என்று அந்த செய்தியினை இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு எடுத்து கூறினார்கள். அடுத்ததாக இமாம் அவர்கள் எங்கு சென்றாலும் கர்பலாவில் நடந்த விடயங்களை மக்களுக்கு எடுத்து கூறியவர்களாக காணப்பட்டார்கள். உதாரணமாக இமாம் அவர்களையும் இமாம் அவர்களோடு இருந்த அஹ்லுல் பைத் பெண்களையும் சிறைபிடித்து முஹர்ரம் 15 கூஃபாவுக்கு கொண்டு செல்கின்றார்கள். அங்கு சென்றதும் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 உரைகளை அங்கு நிகழ்த்துகின்றார்கள். அதில் முதலாவது உரை கூஃபா மக்களுக்கு மத்தியிலே ஒரு உரையினை நிகழ்த்துகின்றார்கள். அந்த உரையில் இமாம் அவர்கள் கூஃபா வாசிகளை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மன் அரஃபனி ஃபக்கத் அரஃபனி, என்னை அறிந்தவர் அவர் என்னை அறிந்திருக்கின்றார், நான் யார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் வமன் லம் யஅரிஃபினி, நான் யார் என்று அவர்களுக்கு அறியவில்லையோ, நான் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் நானே அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப், நான் இமாம் ஹுசைன் அவர்களுடைய மகன் அலியாவே, என்னுடைய பாட்டனார் அலி இப்னு அபி தாலிப் ஆவார் என்று இமாம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார்கள். மேலும் குறிப்பிடுகின்றார்கள், நான் யார் என்றால் அன இப்னு மஸ்பூஹின் பிஷத்தில் ஃபுராத், ஃபுராத் நதிக்கரையிலே அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவருடைய மகன்தான் நான். அவர் எந்தவித தீங்கும் செய்யாத ஒருவராக இருந்தார். அவர் அங்கு அவ்வாறு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அவர்களுடைய பெண்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டது. அவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். அவர் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர் அந்த இறைவனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்வதை ஒரு பொறுமையான ஒரு விடயமாக தாங்கிக் கொண்டார். அதுவே எனக்கு சிறப்பாக இருக்கின்றது என்று தன்னுடைய உரையை இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்குகின்றார்கள். பிறகு அங்கிருந்த மக்கள் கூஃபாவாசிகளை பார்த்து இமாம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, நாஷத்துக்குமுல்லாஹ், நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடம் கேட்கின்றேன். நீங்கள் தானே என்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதினீர்கள். நீங்கள் அவ்வாறு எழுதிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் மீறிவிட்டீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார். பிறகு அந்த மக்களை பார்த்து இமாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ் அனைத்தையும் செய்துவிட்டு உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவருடைய பேரருக்கும் இவ்வளவு அநீதிகள் நடந்திருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த நிலையில் நீங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்வீர்கள் என்று இமாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த கேள்வி அங்கிருந்த மக்களை எல்லாம் வதைக்கின்றது. அவர்கள் அனைவரும் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி அனைத்து திசையிலும் இருந்து இமாம் அவர்களிடம் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள், ஹலத்துக்கும் வமா தாலமும், நீங்களே உங்களை அறியாமல் உங்களை அழிவு பாதையில் அழிவில் இட்டு கொண்டீர்கள் என்று அந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே கூறிக்கொண்டதாக வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான் கபில நசீஹத்தி வஹஃபில வஸியத்தி ஃபில்லாஹி வ ரசூலிஹி வ அஹ்லி பைத்திஹி, என்னுடைய வசியத்தை இறைவன் பெயரிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் நான் கூறக்கூடிய இந்த உபதேசங்களை கேட்டு அதனை பாதுகாத்து அதனை வழிநடப்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் உண்டாகட்டும், இறைவன் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் என்று இமாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், இன்ன ஃபீ லனா ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா,
எங்களுக்கு நிச்சயமாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். பிறகு அங்கிருந்த கூஃபா வாசிகள் எல்லாம் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இப்னு ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களுடைய மகனே, பேரரே, நாங்கள் உங்களுடைய பேச்சை எல்லாம் நாங்கள் கேட்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்கின்றோம். உங்களோடு யாரெல்லாம் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர்களை நாங்களும் எதிரியாக பார்க்கின்றோம். நீங்கள் யாரோடு யுத்தம் செய்கின்றீர்களோ அவர்களோடு நாங்களும் யுத்தம் செய்கின்றோம். நீங்கள் யாரோடு சமாதானமான முறையில் நடந்து கொள்கின்றீர்களோ அவர்களோடு நாங்களும் சமாதான முறையில் நடந்து கொள்கின்றோம். உங்களுக்கு யார் அநீதி இழைக்கின்றார்களோ அவர்களை விட்டும் நாங்கள் தூரமாகின்றோம் என்று அவர்கள் இமாம் அவர்களை பார்த்து கூறினார்கள். அப்பொழுது இமாம் அவர்கள் ஹைஹாத் ஹைஹாத் என்று குறிப்பிட்டு விட்டு, நீங்கள் மிகவும் மோசடிக்காரர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் மிகவும் நயவஞ்சகர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளங்களில் உலக இன்பங்களும் உலக ஆசாபாசங்களும் குடிகொண்டுள்ளது, நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள், நீங்கள் என்னுடைய தந்தைக்கு செய்தது போன்றுதான் எனக்கும் செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்று இமாம் அவர்களை பார்த்து கூறினார்கள். பிறகு குறிப்பிட்டார்கள், நீங்கள் எங்களுக்கு செய்த விடயத்தை நான் இன்னும் மறக்கவில்லை, அந்த வலியும் வேதனையும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. எனவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் எங்களுடைய விடயத்தில் எதுவுமே செய்யாமல் இருப்பதுதான் எனக்கு சிறந்தது என்று அந்த கூஃபா வாசிகளை பார்த்து இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு கூஃபாவிலே முதலாவது உரையை அந்த கூஃபா மக்களுக்கு மத்தியிலே இமாம் அவர்கள் உரையாற்றினார்கள். இரண்டாவதாக இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூஃபாவில் ஆற்றிய உரை இப்னு ஜியாதின் அரண்மனையில் ஆற்றிய அந்த உரையாக இருக்கின்றது. அங்கு இமாம் அவர்களை பார்த்து, ஓர் இளைஞனாக ஒருவர் இருக்கின்றார், எவ்வாறு இவர் மட்டும் உயிரோடு இருக்கின்றார் என்று இப்னு ஜியாத் அவரை பார்த்து கேட்கின்றார்கள். உங்களுடைய பேர் என்ன என்று இப்னு ஜியாத் கேட்க இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் அலி இப்னு ஹுசைன் ஆவேன் என்று. அப்பொழுது இப்னு ஜியாத் கேட்கின்றான், ஏன் நீங்கள் கொல்லப்படவில்லையா என்று அவன் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். அப்பொழுது இமாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பிறகு மௌனம் கலைத்து இமாம் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒருவருக்கு மரணம் வருகின்ற பொழுது இறைவனே அந்த ஆத்மாவை கைப்பற்றுகின்றான் என்று குறிப்பிட்டுவிட்டு, ஒமா கான் லினஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇஸ்னில்லாஹ், இறைவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு மௌத் நிகழாது, மரணம் வந்து அடையாது என்று இமாம் அவர்கள் அல் குர்ஆன் வசனத்தை அந்த இப்னு ஜியாதுக்கு பதிலாக வழங்கினார்கள். இதனால் கோபமடைந்த இப்னு ஜியாத் இமாம் அவர்களை கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். ஆனால் அங்கு அது ஜைனப் அவர்கள் தடுத்ததன் காரணமாக இமாம் அவர்களை அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது. இவ்வாறு கூஃபாவில் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலும் இப்னு ஜியாதின் முன்னரும் தனக்கு நடந்த நிகழ்வுகளையும் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களுக்கு இழைத்த அந்த அநீதிகளையும் எடுத்து கூறினார்கள். இவ்வாறு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கர்பலாவின் செய்தியினையும் தனக்கிருந்த அந்த பொறுப்பினையும் மிக அழகிய முறையில் செய்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹு அல்-அலீம். ஸல்லல்லாஹு முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸ்தஹ்தீஹி வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் وجعله رحمة للعالمين بصيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك سيد المرسلين وإمام المتقين ورسول رب العالمين. اللهم صل على أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصديقة طاهرة فاطمة زهرا سيدة نساء العالمين
والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه حججك على عبادك وأمنائك في بلادك وصل على أئمة المسلمين وحماة المستضعفين وهداة المؤمنين. மீண்டும் ஒரு முறை மூமின்களான உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வாவின் இறையச்சத்தை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்பலாவில் அஹ்லுல் பைத்துக்களுக்கு நடந்த அந்த அநீதியினை தனக்கு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் மிக அழகிய முறையில் தெளிவுபடுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அஹ்லுல் பைத்துக்கள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இமாம் அவர்கள் மிக அழகிய முறை எடுத்து கூறிய ஒரு இடம்தான் ஷாமாக இருக்கின்றது. அன்றைய காலப்போதில் ஷாம் என்பது எவ்வாறான ஒரு பிரதேசமாக இருந்தது என்றால், அங்கு இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் வஞ்சிக்கக்கூடிய, அவர்களை தூற்றக்கூடிய, அவர்களுக்கு சாபமிடக்கூடிய ஒரு இடமாக ஷாம் காணப்பட்டது. அங்கு இமாம் அலி அவர்களுடைய பெயரை கேட்டால் அனைவரும் அவருக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பலிக்கக்கூடிய ஒரு இடமாக ஷாம் காணப்பட்டது. இமாம் அவர்களை ஒரு முஸ்லிமாக கூட அவர்கள் கருதவில்லை. அவ்வாறான ஒரு இடத்தில் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் அலி யார் என்றால் யார், அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி அங்கு அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதே போல் தனக்கு கிடைத்த அனைத்து சந்தர்ப்பத்திலும் ஷாமில் வைத்து அஹ்லுல் பைத்துக்களுடைய சிறப்புகளை இமாம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இமாம் அவர்களை ஷாமுக்கு அழைத்து செல்கின்றார்கள். செல்லுகின்ற வழியிலே ஷாமில் வைத்து இமாம் அவர்களையும் அவர்களோடு வந்த அஹ்லுல் பைத்துக்களையும் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியானவர்கள், இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியானவர்கள், இஸ்லாத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என்று அவர்களை பார்த்து மிகவும் ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு பேசி முடித்தவுடன் அங்கிருந்த ஒரு வயோதிபரிடம், நீங்கள் பேசியதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், இப்பொழுது நான் பேசுகிறேன், அதனை நீங்கள் செவிமடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்த அந்த வயோதிபரிடம் இமாம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அல் குர்ஆனை ஓதி உள்ளீர்களா என்று. அதற்கு அவர், ஆம், நான் அல் குர்ஆனை ஓதி உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டார். பிறகு இமாம் அவர்கள், நீங்கள் அல் குர்ஆனில் உள்ள குல்ல அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நபியே நீங்கள் கூறுவீராக, நீங்கள் இறைவனுக்காக செய்த இந்த பணிக்கு கூலியாக என்னுடைய மிக நெருங்கிய உறவினர்களை நேசிக்கும்படியே தவிர வேறு ஒன்றையும் நான் உங்களிடம் கேட்கவில்லை என்ற அந்த வசனத்தை ஓதிவிட்டு இமாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த அல் குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதியுள்ளீரா என்று கேட்க அவரும், ஆம், நான் ஓதி உள்ளேன் என்று அந்த வயோதிபர் கூறுகின்றார். பிறகு இமாம் அவர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் வாத்திதல் குர்பா ஹக்கஹு என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஓதி உள்ளீரா என்று கேட்க அந்த வயோதிபரும், ஆம், நான் ஓதி உள்ளேன். பிறகு அந்த வயோதிபர் கேட்டால், நீங்கள் தானா அந்த நபி அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் என்று. அதற்கு இமாம் அவர்கள், ஆம், நாங்கள் தான் என்று குறிப்பிட்டார். மேலும் இமாம் அவர்கள் அவரிடம் கேட்டார், வஅலமு அன்னமா கனிம்து மின் ஷைஇன் ஃபஇன்ன லில்லாஹி ஹும்ஸஹு வலிர்ரசூல் வலில் குர்பா என்ற இந்த அல் குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதி உள்ளீரா என்று அவரை பார்த்து கேட்டார். அதற்கும் அவர், ஆம், நாங்கள் ஓதியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். பிறகு இமாம் அவர்கள் கேட்டார், நீங்கள் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذிப அன்கும் ரிஜ்ஸ வ அஹ்லல் பைத் வ யுதஹிருக்கும் தத்ஹீரா என்ற அல் குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதியுள்ளீரா என்று கேட்க அந்த ஷாம்வாசி, ஆம், நாங்கள் அந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதியுள்ளோம் என்று அவர் கேட்டார். பிறகு அவர் இமாம் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் தானா அல் குர்ஆனில் இறைவன் கூறியுள்ள நபியர்களுடைய குடும்பம், நீங்கள் தானா அல் குர்ஆனில் இறைவன் தூய்மைப்படுத்தி உள்ள அந்த அஹ்லுல் பைத் என்பவர்கள் என்று அவர் கேட்க இமாம் அவர்கள், ஆம், அது நாங்கள் தான் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை கேட்டவுடன் அந்த மனிதர் இறைவனிடம் அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக் என்று 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டு இமாம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதாக வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. எவ்வாறு எங்கெங்கெல்லாம் ஷாம் தேசத்தில் இமாம் அவர்களையும் அஹ்லுல் பைத்துக்களையும் கொண்டு சென்றார்களோ அங்கெல்லாம் அஹ்லுல் பைத்துக்கள் யார் என்பதை இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முறையில் எடுத்து கூறினார்கள். அவ்வாறு இமாம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களை அறிமுகப்படுத்தி வைத்த ஓர் இடம்தான் ஷாம் பள்ளி வாயலாக இருக்கின்றது. அங்கு எசீத் வீற்றிருந்தான். எசீத் அங்கிருந்த தன்னுடைய தர்பாரில் இருந்த ஒரு பேச்சாளரிடம்
அஹ்லுல் பைத்துக்களையும் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வஞ்சித்து அவர்களை ஏசி பேசும்படியும் கர்பலாவில் நடந்த விடயங்கள் எல்லாம் சரிதான், அவர்களுக்கு நிகழ்ந்தது எல்லாம் அநீதி அல்ல, அதுதான் நீதி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைத்துள்ளது என்று தன்னுடைய பக்கம்தான் நீதி இருக்கின்றது என்பதை மக்களுக்கு கூறும்படி யசீத் தன்னுடைய பேச்சாளருக்கு கட்டளையிட்டிருந்தார். அவர் பேசி முடிந்ததும் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து யசீதிடம் எனக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தரும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் யசீத் ஆரம்பத்தில் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் பிறகு அந்த இடத்தில் இருந்த சூழ்நிலையின் காரணமாக இமாம் அவர்களுக்கு பேசுவதற்கு அந்த அனுமதியை யசீத் வழங்கினான். அப்பொழுது இமாம் அவர்கள் எழுந்து நின்று இறைவனை புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார்கள். தன்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, ஊதீனா சித்தன், எங்களுக்கு 6 விடயங்களை இறைவன் தந்திருக்கின்றான், வஃபுல்லில்னா பிஸப்இன், 7 விடயங்களை கொண்டு எங்களை அவன் சிறப்பித்திருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு கூறினார்கள், எங்களுக்கு இறைவன் அறிவை தந்திருக்கின்றான், பொறுமையை தந்திருக்கின்றான், மேலும் பெருந்தன்மையினை தந்திருக்கின்றான், அழகிய முறையில் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றான், வீரத்தினை தந்திருக்கின்றான், அதே போல் மூமின்களுடைய உள்ளத்தில் எங்கள் மீது கொண்ட அன்பினையும் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பிறகு குறிப்பிட்டார்கள், 7 விடயங்களை கொண்டு இறைவன் எங்களை சங்கைப்படுத்தியுள்ளான். அதில் முதலாவது எங்களில் இருந்துதான் அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தேர்வு செய்துள்ளான். அதே போல் மின்னா சித்திகுன், எங்களில் இருந்துதான் சித்திகுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அமீர் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தந்திருக்கின்றான். மின்னா தையாருன், எங்களில் இருந்தான் ஜாஃபர் தையாரை இறைவன் தந்திருக்கின்றான். மின்னா அசதுல்லாஹ் வஅசது ரசூலிஹி, எங்களில் இருந்துதான் இறைவனுடைய சிங்கம், இறை தூதருடைய சிங்கம் ஹஸரத் ஹம்சா அவர்களை இறைவன் தந்திருக்கின்றான். மின்னா சிப்தா ஹாதில் உம்மா, இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பேரர்களாக இருக்கக்கூடிய இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அவர்களையும் இறைவன் எங்களில் இருந்துதான் தந்திருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றார்கள். பிறகு எவ்வாறு கூஃபாவிலே வைத்து என்னை அறியாதவர்கள் என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்களோ அவ்வாறு இங்கும் இமாம் அவர்கள் தன்னை அறிமுகம் செய்கின்றார்கள். எவ்வாறு அறிமுகம் செய்கின்றார்கள் என்றால், நான் தான் மக்கா மினாவுடைய பிள்ளையாக இருக்கின்றேன், நான் ஜம்சம் சஃபாவுடைய பிள்ளையாக இருக்கின்றேன். இவ்வாறு கூறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் எல்லாமே அங்கு எடுத்து குறிப்பிடுகின்றார்கள். எடுத்து கூறிவிட்டு இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நான் யார் என்றால் மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும் அவர்களுக்கு நசீஹத் செய்த, அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு வழிகாட்டிய இறை தூதர் அவர்களுடைய மகனாக இருக்கின்றேன் என்று இமாம் அவர்கள் தன்னை அறிமுகம் செய்து வருகின்றார்கள். அடுத்ததாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை பற்றி அங்கு இமாம் அவர்கள் பேச வேண்டும். ஏனென்றால் அந்த சிரியா மக்கள், ஷாம் தேசத்து மக்கள் இமாம் அவர்களுடைய எந்த சிறப்பையும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்டதெல்லாம் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் ஒரு முஸ்லிமாக கூட கருதவில்லை. அவரை இஸ்லாத்துக்கு விரோதியாக ஒருவராகத்தான் அவர்கள் பார்த்திருந்தார்கள். அந்த இடத்தில் இமாம் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் அலி அவர்கள் இவ்வாறு அறிமுகம் செய்கின்றார்கள், நான் யார் என்றால், யார் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் அவர்களோடு இருந்து 2 வாட்களை கொண்டு யுத்தம் செய்தாரோ, 2 வாள்முனைகளை கொண்டு ஜுல்ஃபிகார் என்ற அந்த வாளை கொண்டு யுத்தம் செய்தாரோ அவருடைய மகனாக இருக்கின்றேன். யார் 2 ஹிஜ்ரத்துக்களை ஹபஷாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றாரே அந்த 2 ஹிஜ்ரத்தை கொண்ட ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். அதே போல் 2 பையத்துக்களையும் மேற்கொண்ட ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். பத்ரிலும் ஹுனைனிலும் யுத்தம் புரிந்த ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். அவர் தன்னுடைய கண் சிமிட்டும் ஒரு வினாடி கூட இறைவனுக்கு அவர் மாறு செய்யவில்லை, இறைவனை அவர் நிராகரிக்கவில்லை, இறைவனுக்கு மாறு செய்து நடக்கவில்லை. அவ்வாறான ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். மூமின்களில் மிகவும் சிறந்த ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். நபிமார்களுடைய வாரிசுகளின் மகனாக நான் இருக்கின்றேன். இறை நிராகரிப்பாளர்களை கொன்று குவித்த ஒருவருடைய ஒரு வீரரின் மகனாக நான் இருக்கின்றேன். முஸ்லிம்களுக்கு பாதுகாவலராகவும் முனாஃபிக்களுக்கு எதிரியாகவும் இருந்த இமாம் அலி அவர்களுடைய மகனாக நான் இருக்கின்றேன். அதே போல் பொறுமையாளர்களில் மிகவும் பொறுமையான ஒருவர், இரவிலே நின்று வழங்கக்கூடிய ஒருவர்,
ஆலி யாசின் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே மிகவும் சிறந்த ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். ஜிப்ரீல் ஒருவரை உறுதிப்படுத்தி கூறினார் என்றால் அவர் அந்த அலி அவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்த ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்களுடைய சங்கைகளை பாதுகாத்து அந்த அலியுடைய மகனாக நான் இருக்கின்றேன். ஜமலிலும் சிஃபீனிலும் நஹ்ரவானிலும் அனைத்து எதிரிகளையும் கொன்று குமித்த அந்த வீரருடைய மகனாக நான் இருக்கின்றேன். இவ்வாறு குறைஷிகள் எல்லாம் யாரை பார்த்து பெருமை கொள்வார்களோ அவருடைய ஒரு மகனாக நான் இருக்கின்றேன் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் தெளிவாக அந்த மக்களுக்கு அவர் அறிமுகம் செய்கின்றார். மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்ததும் முதலாக ஈமான் கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட அந்த முதலாவது நபருடைய மகனாக நான் இருக்கின்றேன். அவர்தான் அனைத்திலும் முந்தி சென்றார். அவர்தான் இறை தூதர் அவர்களுக்கும் இறைவனுக்கும் அனைத்தையும் தியாகம் செய்த ஒருவராக இருக்கின்றார். அந்த அலியுடைய மகனாக நான் இருக்கின்றேன். அவருடைய வாயை திறந்தால் அதிலிருந்து இறைவனுடைய ஞானம்தான் ஊற்றெடுக்கும். அவ்வாறு நானே ஊற்றுக்கொண்ட ஒருவருடைய மகனாக நான் இருக்கின்றேன். அவர் மிகவும் பொறுமைசாலி, தொழுகையிலே மிகவும் தொழுகையாளி, பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் அனாதைகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய ஒருவராகவும் இருந்தார். அவருடைய மகனாக நான் இருக்கின்றேன் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறெல்லாம் அவருக்கு சிறப்புகள் ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருந்ததோ அனைத்தையும் அந்த ஷாம் மக்களுக்கு அவர் கூறினார்கள். முதலாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் இமாம் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயினால் அவர்கள் கேட்கின்றார்கள். பிறகு இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார், நான் இவ்வளவு பண்புகளையும் சிறப்புகளையும் கூறி வந்தேனே, அவர் யார் என்றால் அவர்தான் அபு சிபுத்தைன் அல் ஹசன் வல் ஹுசைன் தாக்க ஜத்தி அலி இப்னு அபி தாலிப். அவர்தான் என்னுடைய பாட்டனார் அலி இப்னு அபி தாலிப் என்று தன்னுடைய பாட்டனார் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாம் அவர்கள் அறிமுகம் செய்கின்றார்கள். பிறகு கூறினார்கள், நான் அனைபுனு ஃபாத்திமத்து ஸஹரா அனைபுனு சய்யிதத்து நிசா, நான் அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய மகனாக இருக்கின்றேன். அவர் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்றார். அவருடைய மகனாக நான் இருக்கின்றேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு இமாம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய பாட்டி இவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் கூற சாம்பாசிகள் எல்லாம் அலத் தொடங்குகிறார்கள். அவர்கள் ஏன் நாம் இவர்களை எல்லாம் அறியாமல் இருந்தோம் என்ற அந்த தங்களுடைய அறியாமையை நினைத்து அழக்கூடிய சாம்பாசிகள் காணப்பட்டார்கள். இதனை பார்த்த யசீத் இந்த அழுகை தனக்கு எதிராக மாறிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அங்கிருந்த முஅzzினிடம் அதான் கூறும்படி கட்டளையிட்டார். அவரும் அதானை கூற தொடங்கினார். அப்பொழுது அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூற இமாம் அவர்கள் மிம்பரிலே இருந்தபடி கூறினார்கள், ஆம், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் பெரியவர் இல்லை என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு முஅzzின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற இமாம் அவர்கள் கூறினார்கள், ஆம், என்னுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் மூலம் என்னுடைய ஆத்மாவின் மூலம் நான் சாட்சி கூறுகிறேன், அவன்தான் ஒருவன், அவன்தான் அல்லாஹ் என்று அவர் சாட்சி கூறினார். பிறகு முஅzzின் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறியதும் இமாம் அவர்கள் தான் அணிந்திருந்த அந்த தலப்பாகவை கலைத்துவிட்டு முஅzzினை பார்த்து கூறினார், நீங்கள் பாங்கிலே சொன்ன அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி உங்களிடம் கேட்கின்றேன், நான் சிறிது வார்த்தை பேச வேண்டும், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார். பிறகு இமாம் அவர்கள் யசீதை பார்த்து கேட்டார், யா யசீத் ஹாதா அபூக அம் அபி, யசீதே, இங்கு பாங்கிலே அவர் சொன்னாரே, அவர் உன்னுடைய தந்தையா அல்லது என்னுடைய தந்தையா என்று கேட்டார். பிறகு இமாம் அவர்களுக்கு கூறினார்கள், அவர் உன்னுடைய தந்தை என்று நீ கூறினால் நீ பொய் உரைத்து விட்டாய், ஆனால் அவர் என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். இந்த பூமியிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரராக ஒருவர் இப்பொழுது இருப்பாராக இருந்தால் அது நான் மாத்திரம்தான். எனவே அவ்வாறான ஒருவருடைய குடும்பத்திற்கு நீ எவ்வாறு அநீதி இழைத்து விட்டாய், அந்த அநீதியையும் செய்துவிட்டு அவருடைய பெயரை கொண்டு நீ பாங்கு சொல்கின்றார், அவர் எவ்வாறு தொழ வேண்டும் என்று காட்டி தந்தாயோ அவ்வாறு நீ கிப்லாவை முன்னோக்கி தொழுகின்றாய், இவ்வாறு செய்வது சரிதானா என்று அந்த யசீதை பார்த்து அவர் கேட்டார். இமாமுடைய அந்த கேள்வி ஷாம் வாசிகளுக்கு மத்தியிலே பல சத்தத்தையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி விட்டது. இதை அஞ்சிய யசீத்
அங்கிருந்த மோதினிடம் இக்காமத் கூறும்படி கட்டளையிட்டான். அவரும் இக்காமத் சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் தொழுகைக்கு எழுந்தார்கள். ஆனால் யாரும் எசீதுக்கு பின்னால் நின்று தொழ மறுத்து விட்டார்கள். அனைவரும் பள்ளியை விட்டு விரண்டோடி விட்டார்கள், ஷாம்வாசிகள் எல்லாம். அப்பொழுது அங்கிருந்த ஒரு யூத அறிஞர் எசீதிடம் கேட்கின்றார், எசீதே, இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தாரே, இவர் யார் என்று. எசீத் கூறினான், இவர் ஹுசைனுடைய மகன் அலி ஆவார் என்று. பிறகு அந்த யூத அறிஞர் கேட்டார், ஹுசைன் என்றால் யார் என்று. எசீத் கூறினான், அவர் அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய மகன் என்று. பிறகு அந்த யூத அறிஞர் கேட்டார், ஃபாத்திமா என்றால் உங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளா என்று கேட்க அந்த எசீதும் ஆம் என்று கூறினார். இதை கேட்ட அந்த யூத அறிஞர், எவ்வாறு உங்களுடைய தூதருடைய பேரரை நீங்கள் இவ்வாறு கொன்று அவருடைய குடும்பத்துக்கு அநீதி இழைப்பதற்கு உங்களுக்கு மனம் வந்தது என்று அந்த யூத அறிஞர் கேட்டான். அந்த பேச்சின் காரணமாகவும் ஷாம் தேசத்தில் மிக குலப்படிகளும் எசீதுக்கு எதிரான குரல்களும் எழுந்ததாக வரலாற்று கூறப்படுகின்றது. இவ்வாறு இமாம் அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற அனைத்து சந்தர்ப்பத்திலும் எசீதுக்கு எதிராகவும் கர்பலாவில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அஹ்லுல் பைத்துக்களும் எதற்காக உயிர் தியாகம் செய்தார் என்பதை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்ததாக இருந்தார்கள். அதே போல் ஒரு வரலாறு கூறப்படுகின்றது. இமாம் அவர்களிடம் மின்ஹால் இப்னு உமர் என்பவர் அம்ரம் என்பவர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என்று இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். இமாம் அவர்கள் சிரித்துவிட்டு இந்த மின்ஹால் அவர்களை பார்த்து கேட்கின்றார், மின்ஹாலே, நீங்கள் மதீனாவிலே மிகவும் வயது முதிர்ந்த ஒருவராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியாதா என்னுடைய நிலைமை எவ்வாறு என்று. எவ்வாறு பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனினால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு, அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு, பெண்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டார்களோ அவ்வாறு தான் என்னுடைய நிலையும் இருக்கின்றது. எங்களுடைய அஹ்லுல் பைத்துக்களுடைய ஆண் வாரிசுகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவருடைய பெண்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். அந்த வடுவோடு இருக்கக்கூடிய நான் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னிடம் வந்தால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் என்று இமாம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கின்றார். நாம் பார்க்கின்றோம், இமாம் அவர்கள் அனைத்து நிலைகளிலும் தனக்கு நடந்த அநீதியையும் அஹ்லுல் பைத்துக்கள் நடந்த அநீதியினையும் அனைவருக்கும் எடுத்து கூறியவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வாறு இருந்த இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 95 அந்த உமையாக்களினால் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இமாம் அவர்கள் ஷஹீதாக்கக்கூடிய அந்த இரவில் இமாம் அவர்கள் தன்னுடைய மகன் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உது செய்வதற்கு தண்ணீர் எடுத்தும்படி கூறுகின்றார்கள். இமாம் அவர்களும் அந்த இருள் நிறைந்த இரவிலே இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்கின்றார்கள். அந்த தண்ணீரை கொண்டு வந்தவுடன் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த தண்ணீரின் மூலம் நான் உளு செய்ய முடியாது, இதில் செத்த பிராணி இருக்கின்றது, இதனை ஊற்றிவிட்டு வேறு தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அங்கு பார்க்கின்றார்கள், அவர் கொண்டு வந்த அந்த தண்ணீரிலே ஒரு எலி ஒன்று செத்து கிடக்கின்றது. அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு வேறு தண்ணீர் கொண்டு வருகின்றார்கள். அந்த தண்ணீரில் உளு செய்துவிட்டு இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மகனே, இன்றைய இரவுதான் எனக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இரவாக இருக்கின்றது, இன்றைய இரவில் நான் ஷஹீதாகி விடுவேன், எனக்கு நஞ்சூட்டி என்னை இவர்கள் கொன்று விடுவார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறான ஒரு இரவிலே இமாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சலாமுல்லாஹி அலைஹி யௌம உலித வ யௌம ஆஷ வ யௌம இஸ்துஷ்ஹத வ யௌம யுபஅஸ ஹய்யா وسيعلم الذين ظلموا أي منقلب ينقلبون. اللهم أجل وليك الفرج، اللهم أجل وليك الفرج، اللهم افتح له فتحا يسيرا وانصره نصرا عزيزا، اللهم أظهر به دينك وسنة نبيك حتى لا يستخفي بشيء من الحق مخافة أحد من الخلق. اللهم إنا نرغب إليك في دولة كريمة تعز بها الإسلام وأحله وتذل بها النفاق وأحله وتجعلنا فيها من الدعاة إلى طاعتك والقادة في سبيلك وترزقنا فيها كرامة الدنيا والآخرة. اللهم ما حملتنا من الحق فعرفنا وما قصرنا عنه فعلمنا. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.